ஹாய். என்னோட பேர் சாய் பிரகாஷ். அ என்னோட பர்த் பார்த்தோம்னு சொன்னா, வவுனியால தான் நான் பிறந்தது எல்லாமே. அ பட் இப்ப நான் ஓஎல்எஸ்எ பல்கலைக்கழகம் பதுளையில படிச்சுட்டு இருக்கேன். அ யாஹ் சினி ஃபீல்ட் அ அதுக்குள்ள வந்து நான் 1 இயர் தான் ஆகுது. பட் நிறைய அச்சீவ்மென்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கு. ஏன்னா, என்னோட கனவே அதுதான். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதுக்காக நிறைய நான் எஃபெக்ட் போட்டு நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் பண்ணுவேன். ஆ கண்டிப்பா. நான் ஃபர்ஸ்ட்டா ஜாயின்ட் ஆனது ரோஸ்டர் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொன்ன ஒரு அ யூடியூப் மூவி ஒண்ணுல தான் ஃபர்ஸ்ட்டா ஜாயின்ட் ஆனேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த கான்டாக்ட்டால கிடைச்ச ஒரு விஷயம் தான் அ இந்தியன் டைரக்டர் சுரேஷ் சார் அ இன்னொரு ஃபிலிம் எடுத்த டைரக்ஷன்ல இங்க ஒரு சிங்கர் மகேஷ் சிம்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிலிம் அ ஒண்ணு உருவாக்கப்பட்டது. ஸோ அதில நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆ அதுக்கு பிறகு வந்த விஷயங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா, ஆ "திரைகள் தேவையில்லை" அப்படின்ற ஒரு புரொடக்ஷனுக்குள்ள லீட் ரோல்ல ஒரு மூவி வந்து முடிச்சிருக்கேன். "லேங்க்ஃபிஷ்" அப்படின்னு சொல்லி. ஆ அதுக்கப்புறம் "ரணதீரா" ஆ என்னோட ஒரு பெரிய ஒரு படம்னு சொல்லலாம். அந்த புரொடக்ஷன் எஃப்டி என்டர்டெயின்மென்ட் மீடியா என்ற புரொடக்ஷனுக்கு கீழ நான் வொர்க் பண்ணி, அதோட முதல் ஃபிலிம் "ரணதீரால" நான் ஒரு பார்ட் செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் வர ப்ராஜெக்ட்லயும் கமிட் ஆயிருக்கேன். அதுக்கப்புறம் ஆல்பம் சாங் "யாரோ அவளோ" அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் சாங் உண்டு. அண்ட் ஃப்யூச்சர்ல நிறைய ப்ராஜெக்ட் கமிட் ஆயிருக்கேன். இப்போ ரீசென்ட்டா "அதிரன்" என்ற ஃபிலிம் அ அந்த ஃபிலிம்லயும் ஏடி அண்ட் ஆக்டரா கமிட் ஆயிருக்கேன். உண்மைய சொல்லணும்னா இதில அ எல்லா புகழும் எங்க அம்மாவுக்கு. எங்களோட அம்மாவோட சப்போர்ட் ஸ்டார்ட்டிங். அவங்களோட சப்போர்ட்டால தான் நான் அந்த ஃபீல்டுன்றத விட என்னோட கனவ நான் அடையணும் அப்படின்ற ஒரு விஷயம் எங்க அம்மா மூலம் தான் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, இந்த சினி ஃபீல்ட் நான் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொப்னான்னு சொல்லி ஒருத்தங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆ நெக்ஸ்ட் டே ஆடிஷன் முதல் நாள். எனக்கு அவங்க "நீ ட்ரை பண்ணு" அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒண்ணு அனுப்பியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் அது ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே வரிசையா வந்துச்சு. அ எனக்கு உண்மைய சொல்லணும்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட லெக்சரர்ஸ் இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. "போ, போ" அப்படின்னு சப்போர்ட் பண்ணாங்க. அதில முதலா இந்த ஆடிஷன் அப்ளை பண்ணது என்னோட அந்த ஃப்ரெண்டால மட்டும் தான். அதுக்கப்புறம் நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க. நிறைய ஆடிஷன்ஸ் நான் அட்டெண்ட் பண்றதுக்கு நிறைய ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாரும் தான் என்னோட ஃப்ரெண்ட் என்னோட ஃபேமிலினா என் அம்மா மட்டும் தான். என் அம்மா, என் தம்பி. கண்டிப்பா. அ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீலங்கால நிறைய டேலண்டர்ஸ் இருக்காங்க. பட் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, அவங்க பயன்படுத்திக் கொள்ற விதம் குறைவு. அ அது ஸ்ரீலங்காவோட எக்கனாமிக் இஷ்யூஸா இருக்கட்டும், அவங்களோட ஃபேமிலி இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ என்னோட லைஃப்ல என்னோட ஃப்யூச்சர் கண்டிப்பா ஒரு சாதனை. என்னோட கோல் என்னன்னு சொன்னா, நான் டைரக்ட் பண்ற ஒரு படத்துல நான் நடிக்கணும். அது ரொம்ப வேர்ல்ட் வைட் அந்த படம் ஃபேமஸ் ஆகுற அளவுக்கு நான் நடிக்கணும். அண்ட் நான் அத இயக்கணும். இதுதான் என்னோட கனவு. அதுக்காக தான் நான் போராடி கொண்டிருக்கேன். போராடி ட்ரை பண்ணுவேன். என்னால முடியும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா. நான் படிக்கிற இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஓஎல்எஸ் பல்கலைக்கழகத்தில இது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் இப்போ வரைக்கும் படிச்சுட்டே இருக்கேன். இந்த கோர்ஸ்லேயே அதெல்லாம் இருக்கு. ஸோ அதன் ஊடாக மட்டும் இல்லாம எடிட்டிங் ஒர்க்கா இருக்கட்டும் அண்ட் டைரக்ஷன்ல போயிட்டு அவங்களோட ஒர்க் பண்ணி அதிலிருந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொள்றதா இருக்கட்டும், கிடைக்கிற சின்ன ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டிருக்கேன். ஏன்னா என்னோட கனவு அப்படி இல்ல. ஸோ அதுக்காக எடிட்டிங், மியூசிக் எல்லாமே லிரிக்ஸ் ரைட்டடா எல்லாமே என்னோட சைட்ல இருந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணணுமோ, சின்ன சின்ன விஷயங்கள எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ சிரமம் வந்தாலும், என்னோட படிப்பையும் இதையும் மெயின்டெயின் பண்றேன். என்னோட 2 கனவுன்னு சொல்லலாம். சினி ஃபீல்ட் அண்ட் என்னோட ஸ்டடி. ஸோ நான் இது 2யும் மேனேஜ் பண்ணி 2யும் இணைச்சு இத செயல்படுத்தி கொண்டிருக்கேன். என்னோட கனவுக்காக. எல்லாருக்குமே சொல்ற விஷயம், ஸ்ரீலங்கால நாம ஒரு சினி ஃபீல்ட ஒரு பெரிய அளவுக்கு பில்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னா, இந்த வேர்ல்ட் இந்தியாவா இருக்கட்டுமே, நாம இப்ப சினி ஃபீல்டுல இந்தியா மோஸ்ட்லி நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அடைஞ்சிருக்கு. பட் ஸ்ரீலங்கால இருந்து தான் நிறைய ஆர்டிஸ்ட் அங்க போய் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஏன் ஸ்ரீலங்காலயே அது பண்ணலாதா? இங்க இருந்து போயிட்டு அங்க பண்றதுக்கு நாம ஸ்ரீலங்காலே ஒரு பெரிய சினி ஃபீல்ட உருவாக்கலாமே! அதுதான் என்னோட அப்ப நாம இங்க முயற்சி செய்யணும். நாம நம்ம நாட்டிலேயே நாம டெவலப் ஆயிட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் டைம்
நிறைய டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு சினிஃபீல்ட் ஸ்ரீலங்கால. அவ்வளோ ஒரு என்ன சொல்ல இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு வந்து இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. நான்லாம் நிறைய கஷ்டப்பட்டு இதுக்குள்ள வந்தேன். இதுக்குள்ள ச நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ எல்லாத்தையும் கடந்து நாம சாதிக்கணும். நம்ம நாட்ல, நம்ம நாட்டுக்காக சாதிக்கணும். எனக்கும் ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இந்த மூமெண்ட் லைஃப்ல இன்னும் ஒரு நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். தேங்க் யூ.